தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மரணம் அடைந்தவரின் குடும்பத்திற்கு அவரது முகநூல் நண்பர்கள் தங்களால் இயன்ற பண உதவியை செய்திருக்கிறார்கள். முகம் மட்டுமே பார்த்து வார்த்தைகளில் நட்பை பரிமாறும் முகநூல் நண்பர்களுக்கு மத்தியில் இவர்களது முயற்சி அனைவராலும் பாராட்டப்படுகிறது. ஆழ்வார் திருநகரியை அடுத்த ஆதிநாதபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த டேனியல் ராஜ் தனியார் திருமண மண்டபத்தில் மேலாளராக பணியாற்றியவர். இவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார். இவருக்கு சமாதானம் என்ற மனைவியும் கர்ணதாசன், காருண்யா என்ற 2 குழந்தைகளும் உள்ளனர். கணவரை இழந்த குடும்ப உறவுகளுக்கு கரம் கொடுத்தவர்கள் டேனியல் ராஜின் முகநூல் நண்பர்கள் குழு. அதான் முகநூல் நட்புங்கிறது எல்லா பற்றிக்குமே தெரியும். முகநூலில் ஒருத்தவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் வச்சுருந்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. மீதம் இருக்கிற ஒரு 4900 பேர் யாருன்னே தெரியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி அவருக்கு நாங்கள் வழங்கக்கூடிய தொகையோட மதிப்பு பார்த்திங்கன்னா சுமார் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வந்து சேர்ந்துள்ளது. அதான் நிதியாக வந்து சேர்ந்துள்ளது. கணவனை இழந்த குடும்பத்தில் குழந்தைகளை கரை சேர்க்க மனைவி படும் பாடு என்ன என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பதாக கூறுகின்றனர் டேனியல் ராஜின் முகநூல் நண்பர்கள். நாங்கள் நினச்சது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டில் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தொகை வந்து அவருடைய குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே இது முகநூல் நண்பர்கள் இவ்வளவு உதவுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது டேனியல் ராஜ் அவர்களுடைய முகநூல் நண்பர்கள் மேலே அவர் வச்ச பாசத்திற்கு இந்த நண்பர்கள் தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அவன் இறந்தாலும் சரி, இன்னும் எங்கள் மனசில் இருக்கான். இன்னும் ஒவ்வொரு வருஷத்துலையும் அவனுக்கு செய்கிறதுக்கு நம்ம நண்பர்கள் தயாராக தான் இருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, இது யாருமே எதிர்பார்க்காம, எந்த விதமான சொந்தமுமே இல்லாமல், எந்த விதமான ரத்த பாசம் எதுவுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்காங்க. காரணம் யாருன்னு கேட்டேன்னா அவன் நல்ல மனசு. ஏன்னா அவன் செஞ்ச நல்ல காரியம் ஃபுல்லாக இன்றைக்கி அவனுக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. வேறு ஒன்றுமே இல்லை. இதுபோன்ற நிகழ்வுகளால் சமூக வலைதளங்கள் குறித்த வெகுஜன மக்களின் பார்வை மாறும் என்ற நம்பிக்கையையும் முன்வைக்கின்றனர் டேனியலின் முகநூல் நண்பர்கள். முகநூல் என்பது மோசமான தளம் அல்ல, மிக நல்ல தளம்தான். அதை பயன்படுத்துவோரின் நெறிமுறைகள், வழிமுறைகளை பொறுத்தது தான் முகநூல் என்பது மிக நல்ல தளம் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டேன். நன்றி. நல்ல நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்த டேனியல் ராஜின் மரணம் முகநூல் நட்புகள் மீதான நல்லெண்ணத்தையும் சமூக வலைதளங்கள் மீதான மக்களின் பொய்யான அணுகுமுறையையும் காட்சிப்படுத்தியுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சங்கர நாராயணன்.